நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆர்சி கண்ட்ரோல் ஆகுது. சரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி 3 வாட்டி நான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் திருப்பி ஓடல. ஸோ ஏன்னா நீங்கள் செக் பண்ண போகணும் சொல்கிறேன். வீடியோவாக போகலாம் எடுத்துக்கோங்க. ஸோ லைக்கே செக் பண்ணுங்க. ஸோ எல்லா ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணிட்டு கைட்டு கைட்டை ஒரு செட்டிங் போயிருக்கேன். ஸோ நான் எடுத்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே கேஸ், நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கைட்டிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது அவங்க சுத்தமாக வந்துட்டாங்க. எங்கள் வச்சுக்கலாம் வாங்கம்மா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் போட்டுக்காங்க, ஒரு ஒயர் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மேலே விட்டுருங்க, இந்த டேப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தெரிதா இந்த இதில் கைஸ் நான் ஒரே நிமிஷம் கைஸ் நான் வந்து லைட் ஆகுது கண்டினியூ பண்ணுவேங்க உங்களுக்கு. ஸோ கைஸ் உங்கள் லைட்டு கொஞ்சம் ஃபோனே ஆகும்போது வெளியே வந்து லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா இந்தமாரி பேட்டரி போயிடுச்சு. ஸோ லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது போயிடுச்சு, மோட்டர் வந்து அடுத்து போயிடுச்சு. மோட்டர் வந்து நான் மாற்றி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மோட்டரும் கரெக்டாக சுற்றுது. இந்த மோட்டரும் பர்ஃபெக்டாக சுற்றுது. பிரச்சனையே இல்லை. என்ன ஆகுதுன்னா ரிமோட் கண்ட்ரோல் வராமல் இருக்குது. நான் ரிமோட் கண்ட்ரோல் செக் பண்ணி முன்னாடி இதோட செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனுக்காக நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே சார், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டேன். கைக்கு தண்ணி எடுத்துங்க போனஸ். ஸோ உங்களோட பேட்டரி பவர் இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் இது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி டொமைனாக ஆகும். ஸோ அதனால் குப்பை வர கரெக்டாக அவங்க கொடுத்து கரெக்டாக நம்ம வந்து பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ரிமோட் கண்ட்ரோல் வச்சு வாங்கிட்டாங்க. லைட்டாக உங்களுக்கு சவுண்ட் கைஸ். ஒரு ரேஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓட மாட்டோம் ஏன்னு தெரியுது. ஸோ இந்த மோட்டர் வந்து பர்ஃபெக்டாக அதை ஓடவே மாட்டேங்குது. ஸோ இது போகிற வயசு ஆயிடுச்சு. இது இருப்பாங்க மாதிரி இன்னும் இது அதை பாவீங்களா. ஸோ கேஸ் நான் உங்களுக்கு கேமராமேனாக இல்லை, நான் ஒருத்தான் செஞ்சு கொஞ்சம் கஷ்டமான ஒரு அதனால கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். வயசு கரெக்டாக கொஞ்சம் ப்ளூ கலர் இது இருக்குது. நம்ம அப்புறமா ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்விங் வந்து இருக்குது எங்கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் செட்டில் கொடுத்துருக்கோம். கரெக்டான பொசிஷனில் வச்சு பவர் செட் வச்சு எக்ஸிக்யூஷன் நானே பண்ணுறேன். ஒரு தேவைப்பட்டேன் சரியான உதவி செய்ய. ஓகே இப்போ மைக் வச்சு என்ன சரியாக இருக்க முடியும். ஓகே என்ன ப்ராப்ளமே புரியல. சரி புரியலாம். என்ன வச்சா
ஓகே சூப்பராக. ஓகே இப்போ நம்ம எந்த மாதிரி சூப்பராக வருது. ஸோ இதெல்லாம் இந்த சார்ஜ் இப்போ வரல. ஸோ என்ன பண்ணோம்னா இப்போ வந்து ஒரு ½ இந்த சார்ஜ் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பிளேகை வந்து இந்த பதியை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி. ஸோ இது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ ப்ராப்ளம் இதுதான் ஏன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிறையா சுற்றிக்கிட்டு. பட் இது நம்ம ஆன்லைன் சுத்தமாக சுத்த மாட்டேங்குது. ஏன் உங்களுக்கு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப பெரிய இருந்துச்சு. இப்போ சாஃப்ட்வேர் எடுத்து யூஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் யூஸ் பண்ணி ப்ராசஸை கைட்டுலாம் சொல்லிங்கன்னா இது வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வயது எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அவ்வளோ கஷ்டமாக வர வேணாம் அப்படின்னு மோட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நமக்கு ப்ராப்ளமே நம்மளோட இந்த ஏரியா நான் கெஸ் உங்களுக்கு தெரியலான்னு தெரியல காமியது. உங்கள் ஜூம் பண்ணலங்க சார் இந்த இடத்த. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோனில் ஜூம் பண்ணுறீங்க. தவிர்த்து எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள ஸ்க்ரூவை காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரூ கைஸ், இந்த ஸ்க்ரூலாம் ஸோ இது மலிங்கிற மாதிரி தெரியும். ஓகே நான் நினைக்கலாம். ஓகே நம்ம இந்த ஸ்க்ரூவை வரணும் உங்களுக்கு கைட்டிடலாம். டயர் வைக்கணும். ஓகே தனியாக எடுத்தே பண்ணிக்கலாம். தண்ணி இந்த கட்டி வச்சே பண்ணலாம். பட் கட்டியும் பெருசாகிடும். இங்கே பண்ண முடியாது. ஸோ எனக்கு எப்படி இது கைட்லன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு கைட்டில் அது ஈஸியாக கிளிக்கு செய்யலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஈஸியாக நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன். லிட்டரலி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே தெரியல. ஸோ நானும் தப்பாக வச்சுருக்கேன். ஓகே இந்த சைடு சத்தியமாக முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியும் எனக்கு. ஓகே நான் வந்து உங்களுக்கு இது வந்து எப்பயாச்சும் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே ரொம்ப நேரம் உட்காந்து கழிக்காலாம் முடிக்கிறீங்க. எனக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருங்க நான் எப்பா ஆனால் உட்காந்து என்ன கைட்டு முடியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது டேரெக்டாக போய் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். நான் வாஷ் பண்ண ரூமுக்கு போய் நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜெக்கில் வந்து தண்ணி மொண்டுக்கிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த பொருளை அப்டேட்டிங் தண்ணியில் போட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு சர்க்கியூட் போர்டு எதுவுமே இல்லை, வேஸ்ட்னு இருக்கட்டும். ஸோ அதனால் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ½ hour கிட்டே நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் சொல்ல இங்கே இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சொல்ல போகிறேன் ஆட் பண்ணலாம். ஸோ அது திறக்க முடியலாம். நான் திறந்துதான் நினச்சிட்டேன், பட் திறக்க முடியாது. சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஷாம்பு வேணால் பரவாயில்ல. எங்கள் வீட்டில் ஹெட் ஷோல்டர்ஸ் இருந்துச்சுன்னு நான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ப்ரெஷ் இருந்தால் அழகாக நீங்கள் தேய்க்கலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட ப்ரெஷ் இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஷாம்பு தேய்ச்சி இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. ஓகே இப்போ நான் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் 3 சேர்த்துக்கலாம் பேசணும். ஐயோ என்கிட்ட இல்லை.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்டாயில். ஸோ டெட்டாயில் ஆயில் இருக்க மாட்டீங்கன்னா அது ஒரு சில பேர் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ நான் இமேஜ் போட்டுக்கோங்க மட்டும் அதான். இதான் கைஸ், இதான் காமிட்டு போங்க இதான். ஸோ அது அப்படி இன்னொன்று அதையும் வேணால் காமிக்கிறது இதுதான். ஸோ அதான் ஓகே. நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கஷ்டப்பட்டு இப்போ வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூட்டை போகிறோம். ஸோ இதோட நமக்கு இன்னும் கடைசி ஒரே பேலனாக இருக்குது. ஸோ அது என்னான்னு காமிச்சிட்டு இதை வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட காய வைக்கணும் கேஸ். கொஞ்சம் தண்ணிலாம் போகிற வரைக்கும் காய வைக்கணும். ஸோ அதுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வெயிட் ஃபார் அ மினிட். ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சிசர் வச்சு இந்த இடத்துல இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோன் ஒரு ஸ்டாண்டிங் ஒன்று ரொம்ப குட்டியோன்னு இருக்குது. ஸோ அது மேலே வச்சு உங்களுக்கு ரொம்ப நான் கிட்ட காமிக்கிறேன் கேஸ். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் காமிக்கிறேன். ஏன்னா என் ஃபோன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு 11 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ நான் வந்து இந்த வரைக்கும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற ஒரு பீஸ் அதுக்கும் நம்ம கையில் இருக்குது. ஸோ நான் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஓகே கேஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் இந்த இதை வச்சு சிசரை வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தெரியாது அவ்வளோவா. காமிக்கிறேன் கேஸ், அதுக்கு தெரிதான்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காய வைக்கணும். ஓகே, காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ வந்து இதில் கொஞ்சம் ஈரமாக இருக்குல்ல கைஸ். ஸோ மோட்டர் போக வேண்டிய இடத்துல நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். மோட்டர் எதுக்குள்ளே போகணுன்னு. ஸோ அந்த ஹோல் என்னால் பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியும் காமிக்கிறேங்க ஸ்டெட்டாக கைஸ். ஸோ அந்த ஹோலுக்கு தான் நம்ம மோட்டர் போக போகுது. ஸோ அதனால் மோட்டருக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஏதோ இவ்வளோ தண்ணி இதுக்கு சொல்ல. ஸோ இப்போ நம்ம துடைக்கிறதுக்காக குட்டியோன்னு ஒரு துணியை வச்சு மோட்டரில் போகிற வழியை வந்து நம்ம துடைச்சோன்னா போதும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டூல்ஸ் பாக்ஸுக்காக நான் ஒரு ஒரு செமையாக ஐடியா பண்ணிக்கிறேன் கைஸ். இது எப்படின்னு சொல்லுங்கன்னா ஒன்று நான் தலைக்கீழே போயிட்டேன். ஆனால் நான் மூணு தலைக்கீழே மூடணும். ஸோ இது இந்த லித்தியம் பேட்டரிக்கு இந்த லித்தியம் பேட்டரின்னு கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே, இந்த லித்தியம் பேட்டரிக்கு கைஸ் அந்த பேட்டரிக்கு பதிலாக நான் இதுக்கும் இந்த ஹெச்டபிள்யூ பேட்டரிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஈரமான பொருளை மட்டும் ஒரு துணி வச்சு துடைக்கணும். துணி எடுக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம கையில் துடைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரை வந்து உள்ளே ஃபிட் பண்ணலாம். அதுக்கு முன்னே வீடியோ பார்த்து எல்லாமே லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பழைய இடத்துல போய் வச்சுருந்தேங்க ஒரே செகண்ட் கைஸ், பழைய இடத்துல வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டாச்சு கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இடம் ஸோ அந்த பிளேஸ் வந்து இப்போனா நம்மளோட மோட்டை வந்து பார்க்கும்போது ஃபிட் பண்ணினேன். ஸோ இப்போ நம்ம லித்தியம் பேட்டரிக்கு கனெக்ஷன் இருக்கும். இப்போ ஃபோன் சார்ஜ் போகிறதெல்லாம் கனெக்ஷன் சொல்லி ப்ரோக்ராமே டைமண்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ ரிமோட் போட்டா வச்சுக்கிங்க. என்னடா இது ஓகே, கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்தை சரியாக வைக்கல. அதான் ஒன்று. மாட்டேங்குது ப்ளீஸ், இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக தெரியுது சொன்னாங்க. ஸோ
பரவாயில்லன்னு நான் அதுக்காக ஒரு லிஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ என்ன லிஸ்ட்டு பாருங்க வீடியோ லைக்கு அப்புறம் ஷேர் கொடுத்துட்டே மோர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து இந்த இது வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வயி எனக்கு செகண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஐயோ கரெக்டாக சொல்லி பயமாது. இந்த ஷார்ட் எடுத்து வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். நம்ம வந்து இந்த சைடு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த திரும்பி எந்த இடத்துல வச்சுக்கிறோம் நம்ம எந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஆனால் இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நான் பண்ணது உங்களுக்கு தெரியுதானே எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா நான் மேலேருந்து பண்ணிட்டுருக்கேன், சாரி கீழே பண்ணிட்டுருக்கேன். ஓகே என் ஃபோனோட ஃபுல் இது வைனா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து வயது கொஞ்சம் தைச்சிருக்கேன். ஸோ ஷார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா முடியாது. போனாலும் எல்லாமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போட்டு பார்த்துட்டோம். போயிடுச்சு ஓகே நம்ம பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணி என்ன தட்டாங்க ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி நீங்களே பார்த்துக்கிட்டு இந்த வீடியோஸ் சொல்லி போடுறாங்க. பையன் சுத்த முடியும் மோட்டர் சுற்றி இது சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. தெரியலனா தேங்க்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன். ஓகே இப்போ பையன் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்க முன்னாடி நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னொரு ப்ளேஸில் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணலாம். பார்த்து அதுமாதிரி வச்சுட்டேன். ஒரு ஸ்க்ரூஸ் வந்து ஒன்று வச்ச இடத்துல காணும். பட் டோர் பக்கத்தில் ஒரு வச்சுருந்தோம். அதோட ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஃபிட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் நானே நம்புகிறேன். ஸோ அதனால் முக்கியம் பேட்டரி வந்து புதுச்சேர்த்து என்கிட்ட இந்த ஸ்டார்டில் நான் எழுதி வச்சுருவேன். அந்த எல்லாத்தையும் வளரும் போல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிட் பண்ணலாம். ஓகே சார் எப்படி ஃபிட் பண்ணி எனக்கே தெரியல. நான் ஃபிட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணேன். ப்ளீஸ் ஒரு வழியாக நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். வேலையே ஸோ அடுத்து வந்து விண்டு வீல்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. விண்டு வீல்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம வந்து சொன்னேன். ஸோ எனக்கு என்னது ரொம்பவே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சிச்சு வீடியோ வேணும் ப்ரோ எனக்கு அப்படின்னா வழக்கமாக கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ என் கை தான் உங்களுக்கு தெரியலைங்க. ஓகே பொண்ணுங்க வந்து ஸ்க்ரூ பண்ணி ஸோ இப்போ வந்து மோட்டர் ஃபிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டில் வந்து எல்லாத்தையும் ஒரே பீஸை கனெக்ட் பண்ணோம். நம்ம பேட்ரி அடாப்டர் வந்து கனெக்டான விஷயம் ஃபிட் பண்ணலாம். மாற்றிருப்பேன் நான் மாற்றிட்டேன்.
இப்போ கரெக்டான பொசிஷன் வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணலாம். அதனால இது வெயிட்டாக ஒரு கரெக்டான பொசிஷன் வச்சு தலைக்கிலே எல்லாம் மாற்றி ஒரு சமைக்கணும். அப்பா கூப்பிட்டுருவாங்க இல்லையா? அப்பா கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே கூப்பிட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜி போடணும். போட்டு பக்கத்தில் கரெக்டாக போட்டு வச்சு கட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்கு மாட்டிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டர் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ வந்து மாட்டிக்கலாம். சாரி, மூஞ்சி மாற்றலாம் வச்சுருந்தீங்க. ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஏதோ சின்ன தப்பு பண்ணுவீங்க. ஏதோ என்னடா பண்ணிச்சு? எங்கள் வயல டீசல் பண்ணும்போது டீசல் ஆயிடுச்சு. ஸோ பண்ணும்போது தான் நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண வந்து வயது இல்லை டீசல் வந்து நமக்கு வந்து எடுக்கணும். அதான் ஃபிட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கம் போட்டு ஊற்றிடுவாங்க. உங்களுக்கு தெரியுதா? இதில் ஃபிட் பண்ணுவோம். கிளாஸ் அசைக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இந்த வேலையை வந்து முடிச்சிடுவோம். வழக்கத்தில் முடிச்சுட்டு மேலே ஒரு ப்ளூ போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்ன பிராண்டு சால்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு நான் பல வீடியோஸ்க்கு நான் அப்டேட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற சால்டிங் வந்து அந்த எல்லோ கலரில் சால்டிங் இருக்கும். ஸோ வந்து 6 மந்த்து யூஸ் ஆகும். அப்போ வந்து எவ்வளோ தண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நம்பி வாங்கிட்டோம். பட் அது வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது 5 மந்த்தான் யூஸ் ஆச்சு. அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து இந்த ஆயில் வந்து நம்ம அந்த சால்டிங் இருந்தோம். ஸோ நம்ம இந்த சால்டிங் மிஷின் வந்து வேஸ்ட்டாக வீணாக போச்சு. ஸோ அதான் நம்மக்கிட்ட சுற்றி ஒரு க்ளூ கன் இருக்குது கைஸ். ஸோ இந்த க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒயரை முடிக்கலாம். அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த ஒயர். அதனால் நான் ஒரு ஒயர் ஒன்று எடுத்துக்கிறேன். தெரிதான்னு தெரியல. ஓகே, நான் இந்த ஒயரை வந்து இந்த பீஸை கட் பண்ணிக்கிறேன். இப்போ
இந்த இடத்துல பிளாஸ்டிக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வச்சு எப்படி பிளாஸ்டிக் என்ன அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி சொன்னது எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேஸ் என் மண்டை தெரிஞ்சால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த விளையாடு இல்லை மூட்டும் தெரிஞ்சால் மன்னிச்சிடுங்க கேஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து டெட்டால் தெரில கேஸ் நான் கிட்ட ஒன்று காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிச்சு. ஸோ இப்போ அவங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கேஸ். நான் லோ ஜூம் ஆனால் லைட் ஜூமே பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம ஒரே நிமிஷம் கைஸ். இப்போ உங்களுக்கு இங்கேருந்தே தெரியும் நினைக்கிறேன். நான் நோட்டு எந்த விதமான பொருளையும் நான் அசைக்கணும் விரும்பல. ஸோ இப்போ நான் இதை வச்சு இந்த சாமியை அழகாக கீழே இதில் வைக்க போகிறேன். ஸோ நான் இந்த ஒரே வந்து மாற்றிடுறேன். ஒரு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் வந்து உருவி வச்சு போட்டுக்கலாம். இப்போ என்ன வயசு நீங்கள் பார்த்து முன்னாடியே பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இந்த ஒயர் பிஞ்சதே இப்போ தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவே நான் என்ன பண்ணுறது சொன்னாங்க இருக்கப்படியே அந்த ஒயர் வந்து நம்ம வந்து வச்சு. ஸோ இப்போ மேலே நம்ம க்ளூ போடலாம். ஸோ க்ளூ கண்ணை போட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ க்ளூ கண்ணோட க்ளூ வந்து இப்போ ஹீட் ஆகிட்டு. ஸோ நம்ம வரும்போது அந்த வேறு போர்டெலாம் வச்சு பண்ணி வச்சுக்கலாம். அவங்களும் நாங்கள் இப்போ தான் இன்றைக்கி ரொம்ப வீட்டை படிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல சான்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதையும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுவு பண்ணுறேன். இதுவும் வாங்கிச்சு நம்ம இந்த பாட்டும் வாங்கிச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா பாட்டையும் அசம்பிள் பண்ண வாங்கிச்சு வேலை. ஸோ அசம்பிள் பண்ணுற முன்னாடி ஒரு சின்ன நம்ம என்ன சொன்னோம் கம் வச்சு விட்டுன்னு சொன்னது அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அதான் இது என்ன பொசிஷனில் வைக்கணும்னு நீங்கள் வாங்கிட்டேன். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப நின்றுங்க. இப்போ தான் இது ஃபிட் பண்ணுவாங்க சொல்லி இந்த சைடு பண்ணுவாங்க. ஓகே ஸோ இப்போ ஓகே எந்த லூஸாக வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம இது வச்சு நம்ம கற்றுக்கலாம். இதை வச்சு ஓகே கட்லாம் பண்ணோம். பட் ஃபிட் பண்ணோம். ஓகே ஸோ உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறது. ஸோ இப்போ நான் நல்லா டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ப்ளூ கன் காணிச்சான்னு பார்த்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஹீட் ஆகலாம். ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ப்ளூ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் கரெக்டான பொசிஷன் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே இப்போ இந்த வகையை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது சரியாக வர மாட்டேங்குது சார். ப்ளூ இப்போ சார் கரெக்டாக ஸ்டிக் பண்ணிடும் போல கொஞ்சம் வயசு வந்து ஊட்டிச்சு. ஐயோ சொல்லி பண்ணிங்கன்னா இப்போ நான் கரெக்டான பொசிஷன் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் போல அவங்களுக்கு வந்து குச்சி கொடுத்துருது. ஓகே வந்து நம்ம வந்து இது கரெக்டான பொருள் வச்சு ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது நைஸ் இப்போ கூட ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பிஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ப்ளூ பண்ணுவோம். இது பயங்கர லைட்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நீட்டாகவே இல்லை. என் பட்டைக்கு பெஸ்ட்டானு சொல்லுவேன். பட் இது கையில் பற்றிச்சு. ஓகே இப்போ அது மாதிரி என்ன பண்ண போனா எடுத்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டான எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ ஃபிட் ஓமைக்கா
நான் தான் யூஸ் பார்க்குறேன் கேமரா. இது ஒன்றா அடங்கியே காமிச்சிட்டு இருந்தது. சாரி யூஸ் மன்னித்திடுங்கள். ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ என் கையை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சூடு போட்டாச்சு. பட் ஒன்றுமே ஓகே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பேச்சு வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சில இடம் கீழே வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இப்போ வயசு அந்த இடத்த வந்துட்டு எப்படி இருக்கணும் அதே இப்போ என்னவே இருக்கிறதா எனக்கு ஃபிட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ போர்டையும் இந்த ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பசாம இருக்குது. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் போடுறதுனா ஒரே வேலை. ஸோ இது 5 நிமிஷம் வயசு. ஓகே, இப்போ நம்ம எதாவது மூடலாம். அது முன்னாடி வீடியோ போட நீங்கள் லைக் பண்ணுங்க வயசு. ஓகே, ஃபிட் பண்ணும்போது இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃபிட் பண்ணலை, பட் ஃபிட் பண்ணும்போது நம்ம இருக்க போகிறோன்னு பார்த்தோம். பட் நிச்சிச்சு நல்லா தெரிஞ்சு வந்துட்டோம். ஓகே ஓகே, ஸோ வெளியே கேட்குது. நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். இந்த வயர்னு உங்களுக்கு கைஸ் சத்தியமாக சாரி நான் எங்கேயோ வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். இட்லி ஆஹா நான் எங்கேயோ வச்சு பண்ணேன் கைஸ். எனக்கு தெரியலாமே, எனக்கு தெரியல கைஸ். நான் இப்போதான் கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து நல்லா உள்ள வச்சிடலாம். விட்டுட்டு அவனோட க்ளூ கன் வச்சு நம்ம க்ளூ பண்ணிக்கலாம். அப்படி ஒன்றும் நான் பண்ணதுமே பார்வையை கைஸ் ரொம்ப சாரி கைஸ். முன்பாமல் இந்த வேலையை பார்த்துருந்தேன். பட் கேமராமேனாக நான் நிறைய கேமரா இல்லைனாலும் என்ன பண்ணுவேன். இது வைக்க ஸ்டாண்டு கூட கைஸ் நான் தான் யூஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம சேனல் அவங்க டெய்ட் ஆகிட்டே இருக்குது. எதுவுமே பல இதேமாதிரி 100 லட்சம் சேனல் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே டெய்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ சொல்லி ஃபுல்லாக பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 100 வருஷம் வாழ்ந்தோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் பழக்கமாக பேசி வந்து ஃபிட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஒரே வேலை இப்போ மாற்றிடணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, சிவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்த பொடியே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பட் நான் ஸ்க்ரூ வந்து சைடில் போட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரூ எடுத்து சரியாக ஸ்க்ரூ வந்து கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணாச்சு. அது என் லேப்டாப்பு ஸோ வந்து எங்கேயோ தோண்டிச்சு கைஸ். ஸோ ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நம்ம ப்ளூ போட்டு விட்ட போகிறோம். ஸோ விட்டக்கூடாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. பட் உங்களுக்கு இல்லை இது வந்து ஸ்கூல் வச்சு அட்லீஸ்ட் ஆகும். பட் நம்மக்கிட்ட இந்த மாதத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. பட் இது வெளியே போக மாட்டேங்குது. வேஸ்ட் என்ன வேஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ கூட உங்களுக்கு தெரியாதான் நினைக்கிறேன். ஆமாம் சொன்னேன் நான் மென்டல் சாரி. நம்ம ஒன்றும் எதுவுமே கண்டுபிடிக்கல. கஷ்டப்பட்டு
இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஹவர்ஸ் கழிச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா சொன்னேன் 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். என் ஃபோனை நேரமும் ஆன் கைஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன எடிக்கோ பண்ண மாதிரி ஸோ அந்த பாத்ரூம் கிட்ட ஒரு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட்னா ஸோ இதுதான் ஸோ அது இந்த ப்ராடக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். பட் அதில் ஒரு இமேஜ் கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் ஃபோனை இந்த வீடியோ நான் எடிட்டே பண்ணல சரி சொந்தமாக. ஏன்னா என் ஃபோனு கிட்டத்தட்ட என் வீடியோ எவ்வளோ நேரம் எனக்கே தெரில. ஸோ அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். பட் ஓவரெல்லாம் மன வச்சுக்கிட்டாங்க இது அப்போதான் சொன்ன கஷ்டமாக இருக்கும். ஓகே ஸோ ப்ளூ ஆன் பண்ணலாம். ஹீட் பண்ணுவோம் சார் ப்ளூ ஹீட் ஆகிட்டு ஃபோன் பையனா ப்ளூ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி ப்ளூ வைத்தான்னு தெரியல. என்ன ஐடியா வேறு ஸ்பீக்கர் செய்ய சொல்லிட்டா வைத்தானே வைப்பா. சரி மெடிசன் பட்டுச்சு. நான் என்ன இருக்கு குட்டி எடுத்தோம்னா என்ன பண்ண சொன்னாங்க இது எனக்கு சுற்றியாக மாட்டேங்கிறேன். ரிமோட் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு எனக்கு அது வந்து ப்ளூ ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆகும்னா சரியாக வளையுது. அதனால இருக்கும்போது ரிமோட் சரி போடும். சரி சும்மா வச்சுக்கலாம் பட் யூஸ்லெஸ். குவாலிட்டி வந்து மொத்தமாக இல்லாமல் ஐயோயோ நான் லூசு வைஸ் நான் எங்கேயாச்சும் பண்ண விஷயமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்களுக்கு இப்போ தெரியும் கைஸ். ஏன்னா நான் ஃபோனேஸ் வச்சுருக்கீங்க நான் எப்படி எடுத்து அனுப்பிட்டுருக்கேன். ஸோ கடையில் எல்லாத்தையும் சும்மா ஃபீல் size. ஸோ இப்போ நான் வந்து ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 38 மினிட்ஸ் அதாவது 40 மினிட்ஸ் கிட்ட நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இப்போ சரி பண்ணிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிச்சுக்கிட்டேன். ஓகே ஸோ அப்பா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து வெயிட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சார்ஜ் போட்டுருக்காங்க. ஏன்னா சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரே நிமிஷம் கைஸ், நான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறேன் கைஸ். அப்படின்னா நம்ம வந்து சார்ஜ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம். சார்ஜ் புதிய அழகாக மாற்றிக்கலாம். ஸோ வெளியே ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்டு தான் மாற்றிடும் கைஸ். ஏன்னா வழி இல்லை நமக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் எடுத்து வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே சார்ஜ் ஏறிட்டுது. ஸோ இப்போ நம்ம ஃபோன் வச்சு குப்பை கேஸ் அந்த குப்பையை நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ குப்பை தெரியுமா கேஸ். இந்த வீடியோ ஒரு ஆளுக்கும் பார்க்கலாம் மனசு நிம்மதியாக இருக்குது. நம்ம பட்டர் ஷீட்டை வச்சு நிறையா வேலை பண்ணிக்கணும். ஸோ நிறையா வேலை முடியாது அவ்வளோ வேலை. ஸோ இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் கேஸ். ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 hour கிட்ட சார்ஜ் ஏறணும். ஏறினக்கமாக கண்டினியூ பண்ணல. ஸோ கைஸ் இப்போ தான் கைஸ் ஒரு 4 நிமிஷமும் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சார்ஜ் வைப்போம். 5 நிமிஷம் நேரம் சார்ஜ் வைப்போம் சொல்லுவோம். இது லைட்டாக ஓட வந்து காமிச்சாப்பே போகணும்.
கைஸ் பார்த்துங்க கைஸ், ஏன்னா அது ஓடுறது கொஞ்சம் நிறையா சார்ஜ் வேணும் அதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் இதை மட்டும் காமிக்கிறேன். ஸோ மைண்டாக நான் மோட்டர் ஒரு சவுண்ட் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க பேட்ரி இல்லை கைஸ், பேட்ரி பேக்கப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து சார்ஜ் போடுறது பேட்ரி பேக்கப் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இதை சார்ஜ் போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக ஓடுறதுமே காமிச்சிருக்கேன். ஸோ வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சமாக ரெடி பண்ணிச்சு. இது அப்படியே ஆன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான் இருக்குது. கைஸ் லைட்டாக காமி முடியுங்க என்னால். இப்போ ஒன்றே கொடுத்துருவோம் கைஸ். இப்போ பாருங்க கைஸ், ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிட்டத்தட்ட நம்ம ஓட வச்சாச்சு கைஸ். ஸோ எப்பா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸ் பார்த்தா என்ன செய்யுது இருக்கும் அதே மாதிரி சைடில் இருக்குது, வீடியோ மாதிரி டெக்ஸ்ட் இல்லை அப்படிலாம் பார்க்காம விட்டுருங்க. ஏன்னா இதுக்காக என்னோட கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நம்ம இது பண்ணியிருக்கோம். பட் கட் பண்ணி போட்டதுனால, கட் பண்ணாமல் போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆகிருக்கும் கைஸ். ஏன்னா அவ்வளோ நேரம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு சாரா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மனசு நிம்மதியாக இருக்கும் கைஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ இந்த சால்டிங் எதில் இண்டிகேஷன் தெரியும் நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூலாம் டைட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம சார்ஜ் ஏற வரைக்கும் காற்று தான் இருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க என் சேனலை ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். ஸோ இதேமாரி நான் எனக்குன்னு தனியாக எனக்கு ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ லேப்டாப் நான் காமிக்கிறேன். ஸோ இதாங்க எனக்குன்னு தனியாக கொடுத்த ஒரு லேப்டாப்பு. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட லேப்டாப் தான், அம்மா லேப்டாப்பு. பட் எங்கள் அம்மாவுக்கு அந்த லேப்டாப்பை யூஸ் இருக்கப்போ தேவையே இல்லை. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 500 டைம்ஸ்க்கு மேலே பிச்சுப்பேன். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிஸ்பிளேவே சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு மானிட்டர் இப்போ காமிக்கிறேன் கைஸ், ஜூம் பண்ணி. ஸோ இந்த பழைய காலத்து மானிட்டர் வச்சுனா கைஸ் நாங்கள் வந்து நான் இந்த லேப்டாப்லேயே இந்த பின்னுக்கு போங்க. இது வந்து மானிட்டர் கனெக்ட் பண்ணோடனே லேப்டாப் டிஸ்பிளே வரும். பட் லேப்டாப் செம்ம லேப்டாப் கைஸ். 2GB ரேமு. நான் வேறு எக்ஸ்டர்னலாக நம்ம எதாவது நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்து பாருங்க கைஸ். இங்கே ஒரு பட்டன், இதை கொடுத்தோன்னே இது அழகாக ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஸோ இது வந்து என்னோடய லேப்டாப். எங்கள் ஏன்னா இந்த லேப்டாப் வந்து என்னோடய பிரதர், அதாவது என் தம்பிக்கு கொடுத்துட்டேன். ஸோ எனக்குன்னு தனியாக இப்போ என்ன லேப்டாப் இருக்குன்னா எங்கள் மாமாவோட லேப்டாப். ஏன்னா நாங்கள் புதுசாக லேப்டாப் வாங்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு எங்கள் மாமாவோட லேப்டாப் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் கைஸ், இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கா கைஸ். இங்கே சுவிட்சு நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. பட் அது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால பிஞ்சிச்சு கைஸ் சுவிட்சு. ஸோ பட் நம்ம லேப்டாப் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு டிஸ்பிளே ஸ்டிப்லேருந்து டிஸ்பிளே நம்ம மாற்றினா, லேப்டாப் ரன்னிங் இருக்கும் போது டிஸ்பிளே மாற்றினா சக்கு லேப்டாப் நின்றுடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம லேப்டாப் வந்து ஓட மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல கைஸ். அப்படி அவங்க தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கைஸ். ஸோ இந்த கேப்பில் சைடில் ஏறிட்டு இருக்குது. எடுத்தோம். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த டிஸ்பிளே வந்து நான் இதோ பாருங்க, இப்படி கைத்தான் கையால் வரும். அவ்வளோ வீக்கான டிஸ்பிளே கைஸ் உள்ள. பட் டிஸ்பிளே இத்தனால 2 கோட்டை தான் கைஸ் இருக்கும். நான் ரொம்ப நாளாக உள்ளே மடக்கி வச்சுருந்தேங்க. ஸோ அதனால் டிஸ்பிளே ஊகிட்டாங்க சங்கு. ஸோ உங்கள்கிட்ட நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். மைன்கிராஃப்ட் மூவி கன்ஃபார்ம் பார்த்துப்பீங்க. மைன்கிராஃப்ட் கேம் பிடிக்கிற ஆளே இல்லை. எனக்கு எந்த அளவுக்கு ஃபேவரட்னா அந்த கேமை தான் கைஸ் ப்ரொஃபைல் பிக்சரே வச்சுக்கிறேன். அது மட்டும் ஃபஸ்ட்டு வீடியோ அதான். பட் ஏன் இந்த வீடியோ நான் போட மாட்டல, மைன்கிராஃப்ட் வீடியோ போட மாட்டலன்னு கேட்டிங்கன்னா,
நிறைய மறந்து போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆஃப் மூவியில் வர அந்த செஸ்ட்டு மூவியில் வரல, மைண்ட் ஆஃப் கேமில் வர செஸ்ட்டு மைண்ட் ஆஃப் ஃபேனாக இருக்கிறதுனால நீங்கள் கார்ட்டூன் உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஷின்சான் பிடிக்கும். நம்ம வந்து லைவ் போகிறோங்க. கிட்டத்தட்ட லைவ் போகலான்னு நினைக்கிறேன். போகலாமும் இருக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் நான் காமிச்சிடுறேன் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. அது என்னான்னு கெஸ் பண்ண பார்ப்போம். என்ன தெரியுமா கைஸ்? ஒரு பேட்ரி. இது கலாசமாக தான் இருக்குது. சார்ஜ் உள்ளே இருக்கான்னு தெரியாது. ஓகே இப்போ நான் திருப்பி இந்த சைடு காமிக்கிறேன். சரி ஒன்றுமே இல்லை. நேராக நம்பர் போட்டுக்கிறானுங்க. வேணா அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பின் வந்து இதுக்கானதே கிடையாது. இந்த பின் வந்து நாங்கள் ஒன்றுக்கும் இங்கே சார்ஜு. ஸோ ஒரே நிமிஷம் ப்ளீஸ். இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து இல்லை, அதாவது வீணாக போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நான் இன்னொரு பேட்டரியும் காமிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பேட்டரிக்கு வாங்க அது. ஸோ என்கிட்ட இந்த பேட்டரி இருக்குது. ஸோ அப்போ என்கிட்ட ஒயரிங்காகி கிட்லாம் வச்சுக்கிடுங்க. ஸோ அது என்னென்ன கிட்டு நான் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் வீடியோ பார்த்து நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ண மாட்டேங்க கேஸ். பட் 747 என்னமோ ஆயிடுச்சு. 50 கிட்ட போச்சு. போயிட்டல. ஓகே என்னோடய ஃபோன் இப்போ வெடிக்க போகுது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிட்டேன். ஸோ வந்து இந்த ஹெட்செட் நான் எப்படி ரிப்பேர் பண்ணேன்னு வீடியோ வேணுன்னா சொல்லுங்க. நான் வேணால் இந்த ஹெட்செட்டை வீடியோவும் போடலேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணிட்டேன். திருப்பி ரிப்பேர் ஆகும் போது அந்த வீடியோ நான் போனேன். ஸோ கோயிஸ்னே கேட்கல. நம்ம ஒரு கிளாக் ரெடி பண்ணுவோம். என்ன கிளாக் தெரியுமா கைஸ்? இந்த கிளாக்னால் ஸோ வந்து பேட்டரி பார்த்தா அதனால் கைட்டி பார்த்தா கைட்ட முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஸோ நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்துருப்பீங்க யார் லேப்டாப்னு. என் லேப்டாப். ஓகே இது வந்து எந்தளவுக்கு பழைய மாடல்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு HDMI போர்ட்டுக்கும் நம்ம தரல. அந்தளவுக்கு பழைய பேட்டரி, அந்தளவுக்கு பழைய லேப்டாப். ஸோ லேப்டாப் நம்பர் காமிக்கக்கூடாது. ஸோ பேட்டரி பார்த்துக்கோங்க, நம்ம ஜிபிலாம். ஸோ லேப்டாப்பில் கொடுத்துக்குறாங்க கைஸ். இதான் இங்கே லேப்டாப்பில் இருக்குது. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா கைஸ்? லேப்டாப்பில் ஏன்னா எனக்கு தெரியும், அதான் கேட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்மளோட இந்த குட்டி ஆசி கார்டு வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக சார்ஜ் ஏறிட்டுனா இருக்குது. இப்போ இது போகணும்னு நினைக்கிறேன் பேசி. ஏன்னா இப்போ வீடியோ முடிக்கலான்னு நினைக்கிறேன், பிடிக்க முடியல சார். ஓகே இது ரிங் ஆகுது. இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4% தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன்னும் தேவைப்படுது. இது வந்து இந்த இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கு இதை கொடுத்து வேணால் இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் நேராக போய்க்கலாம். பட் நம்மளுக்கு வந்து இந்த நேராக போகிறதுக்கு மட்டும் நிறைய பேட்டரி தேவைப்படும் கைஸ். இது போட்டு வந்து கொஞ்சம் சொத்து இல்லாமல் பரவாயில்ல, நல்லாவே வரும். பட் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆர்சி கார்டு வேணும்போ, எனக்கு இனிமேல் ஒரு கார்டு வேணும்போ அப்படின்னா இதோட லிங்க் வந்து கீழே பயோலையும் தரேன், நம்ம சேனல் முன்னாடியும் நான் தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நான் தரேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இப்போ என் லேப்டாப்பில் வச்சு உடைக்கிறாங்க லேப்டாப்பை. ஸோ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சாச்சு கேஸ். ஸோ இங்கே லேப்டாப் பக்கத்தில் வச்சாச்சு.